NCERT எக்ஸாம்லர்லேருந்து மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் டாப்பிக்லேருந்து 8th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஏ கிராஃப் ஆஃப் எக்ஸ் வர்சஸ் டி ஷோன் இன் ஃபிகர் செலக்ட் தி கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிவன் பிலோ சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்கு இல்லையா, இதனுடைய ஸ்லோப்பு தான் வந்து வெலாசிட்டிப்பா. அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து என்ன எடுத்துக்கலாம், வெலாசிட்டி எடுத்துக்கலாம். டைம் t ஈக்குவல் டு 0ல் பாயிண்ட் ஏ இருக்குது. அந்த பாயிண்ட் ஏல நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா நியர்லி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் வரதுனால ஸ்லோப் வந்து 0, அதனால் வெலாசிட்டி 0. ஸோ தட் வெலாசிட்டி 0னா இட் இஸ் ரெஸ்ட்னு அஸ்யூம் பண்ணோம்னா இட் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு புரியுது. அடுத்து அட் பி பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்லோப் வந்து போக போக குறையிற மாதிரி இருக்குது. குறைஞ்சிட்டு 0 வருது. அட் பியில் 0 வந்துடுது, கரெக்டுங்களா? வெலாசிட்டி 0. அப்போ வந்து பியில் வந்து ஸ்லோப் அப்படியே குறைஞ்சிட்டு போகிறதுனால வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சலரேஷன் நெகட்டிவ், அப்போ லெஸ் தேன் 0 வரணும். ஆனால் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி வராது. அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் மோஷன் பிட்வீன் ஏ அண்ட் டி, ஏலேருந்து டிக்கு நம்ம எடுத்தோம்னா அப்போ வந்து ஏ டு டி ஒரு லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் வருது. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் டி, அப்போ பாசிட்டிவ் வராது இது. அடுத்து ஸ்பீட் அட் டி இஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸிஸ் தட் இ, இந்த பாயிண்ட் தான் ஈன்னு வச்சுங்க. இ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர் டு டி பாயிண்ட். பார்த்தோம்னா டிக்கு வந்து ஸ்லோப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேவா. அதனால் வந்து தி ஸ்பீட் அட் டி எக்ஸிட்ஸ் இ, இது கரெக்ட். அப்போது ஏவும் டியும் கரெக்டுப்பா.